ஹாய் நண்பர்களே, நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், லைஃபே முடிஞ்சுது. உங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கர கவலையில் இருக்கிற அந்த சமயத்தில் அங்கேருந்து ஒருத்தர் வராரு. வந்து சொல்கிறாரு, நான் தான் இந்த தப்பு பண்ணேன், இவர் இந்த தப்பை பண்ணலை, அதனால் இவரை விடுதலை ஆக்கிருங்க, எனக்கு தண்டனை கொடுங்க, என்னையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறார். உடனே உங்களை விடுதலை பண்ணிட்டு அந்த நபருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு அவள் மனசு எப்படி இருக்கும்? நம்ம பண்ண தப்புக்கு இவர் தண்டனை வாங்க போகிறாரு, அப்போ இவருக்கு நம்ம மேலே எவ்வளவு அன்பு இருக்குது, யார் இவர் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பண்ண பாவத்துக்கு, நம்ம பண்ண தவறுக்கு நமக்கு வர இருந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதனால தான் நம்ம இன்னைக்கு பரலோகத்துக்கு பாத்திரவனாய் மாறுகிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம செஞ்ச தவறுனால நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, அந்த பின்விளைவுகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மைகளை அவர் செய்கிறார். அதனால அவரிடத்தில் விசுவாசமாக இருப்போம். பாவத்தின் விளைவு நம்ம மேல ஒருபோதும் வராது.